வணக்கம். கிவ் அப் பண்ணலாம்னு இருக்கீங்களா? துன்பத்தினால மனம் தளர்ந்து போயிருக்கீங்களா? எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவ்வளோதான், நான் இனஃப் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். இது விழுவதற்கான நேரம் இல்லை, எழுந்து நிற்பதற்கான நேரம். இந்த பதிவு உங்களுக்காகத்தான். வேலை கிடைக்கலையா? ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா? காதல் தோல்வியா? அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா? இரவில் தூங்காமல் யோசிக்கும் நேரங்களா? கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாத கஷ்டமா? இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பமும் இந்த உலகத்தில். யாருக்குத்தான் துன்பம் இல்லை? துன்பம் இல்லாதவர்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் துன்பம் வரும்பொழுது நம் மனம் தளர்ந்து உட்கார்ந்து விட்டால் எதுவுமே நடக்காது. அந்த மனம் தளராமல் எழுந்து நிற்கத்தான் இந்த பதிவு உங்களுக்காக. சூரியன் மறையிற மாதிரி இருக்கும், ஆனால் மறையாது, நெருப்பாக கனந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய வெளிச்சம் மொத்தமாக போகவில்லை, மேகங்கள் மறைத்திருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், மேகம் கடந்து போகும். நீங்கள் பலமில்லாதவர் இல்லை, நீங்கள்தான் பலம். காரணம், ஒரு விளக்கு இருளில்தான் வெளிச்சம் காட்டும். நீங்கள் ஒளிமயமாக போகும் நேரம் இது. எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது நாம் ஸ்ட்ராங் என்று சொல்வதற்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு வீழ்ச்சி, ஒரு துன்பம் வரும்பொழுதுதான் நாம் மனம் தளராமல் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இந்த நேரம் துன்பமாக உங்களுக்கு விழுகிற அடி உங்களை சுக்குநூறாக உடைக்க அல்ல, உங்களை பக்குவமான மனுஷராக உருவாக்கத்தான் இந்த துன்பம் வந்திருக்கிறது. கடவுள் ஒரு காரணமும் இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். இந்த துன்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா ஏதோ நல்லது வரப்போகிறது உங்களுக்கு என்று அர்த்தம். நீங்கள் எதற்காகவும் பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது படவே வேண்டாம். ஒரு அடி உங்கள் கஷ்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். ஆனால் அதுதான் கஷ்டமான காரியம். சொல்லிவிடலாம் ஈஸியாக, எளிதாக. ஆனால் கஷ்டத்தை தூர தள்ளிவிட்டு நம்பிக்கையோடு வெளியே வந்து ஒரு அடி எடுத்து வைப்பீர்கள் பாருங்கள், அதுதான் கஷ்டமான காரியம். இது உங்களுக்கு பரீட்சை நேரம் என்று நினைத்து கொள்ளுங்கள். டோன்ட் கிவ் அப். வாழ்க்கை உங்களை அலக்களிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை உருவாக்குகிறது. அதுதான் இந்த அலக்களிப்பு. ஒரு கடிகாரத்தை அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நல்ல புத்தகத்தில் ஒரு பக்கத்தை படிங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் தன்னால் உங்களை வந்து சேரும். தன்னம்பிக்கை இல்லையேன்னு உட்கார்ந்து யோசிக்கிறதை விட பண்ணிட்டு பார்ப்போம்னு எழுந்து நடக்கிறது தான் தன்னம்பிக்கை. இப்போ உங்கள் மனசு பேசுகிற மாதிரி நான் உங்களுக்காக பேசுகிறேன். நீங்கள் தோல்வியாளர் அல்ல. யூ ஆர் நாட் ஃபெயிலியர். உங்கள் கதையில் நீங்கள் நடுவில் தான் இருக்கிறீர்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீர்கள். எதிலும் கிவ் அப், அதாவது பின்வாங்கிறது, கைவிடுறது முடிவு இல்லை. மனம் தளராது ஒரு அடி எடுத்து வைக்கும்போது வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. உங்கள் உயர்வை பார்க்க உலகமே காத்திருக்கிறது. நீங்கள் தயாரா? இது வெறும் ஸ்கிரிப்ட் இல்லை. என் குரல் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இது உங்களின் திருப்பு முனை. கமெண்ட் பண்ணுங்க, ஐ ஆம் நாட் கிவிங் அப் என்று. துன்பத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். உங்கள் மோட்டிவேஷன் உங்கள் பலம், உங்கள் வாழ்க்கைக்கு மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்போ முக்கியம் என்றால், துன்பத்தில் இருக்கும் பொழுது யாராவது நம்மை மோட்டிவேட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். அந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நாம் திரும்ப எழுந்து நடக்கலாம். யாருக்கு தோல்வி இல்லை? பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் எல்லோருக்கும், விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லோருக்கும் தோல்வி.
தோல்வியை கண்டுவிட்டு தான் அவர்கள் வெற்றியை நோக்கி நடை போட்டார்களே தவிர, தோல்வியே இல்லாதவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில். தோல்வி வரும். ஆனால் நாம் கலங்காமல் நல்ல மனதோடு திடமாக நிற்க வேண்டும். நிற்பதுதான் நம் வெற்றி. கண்டிப்பாக இந்த தோல்வியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மறைந்து கரைந்து போகும். நாம் தான் எப்பொழுதும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கோ மனம் தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாலோ அதற்கு தீர்வே கிடையாது. அதனால் மனசை தளர விடாமல் எப்பொழுதும் கெட்டியாக வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு தேடல் இல்லை, இது ஒரு திரும்பி எழுதல். விழுவது எழுவதற்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். எந்த துன்பம் வந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று ஒரு மனதில் ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் நாம் எல்லோரும் வாழத்தானே வந்திருக்கிறோம். அழவோ கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கவோ பண்ணவோ வரவில்லை. எல்லாத்திலையும் முண்டி முண்டி போய் முன்னேறத்தான் நாம் வந்திருக்கின்றோம். உற்சாகமாக தினமும் உங்கள் வேலைகளை, உங்கள் துன்பங்களை எல்லாம் தூரத் தள்ளிவிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் உற்சாகமாக செய்ய பழக ஆரம்பிங்கள். எந்த துன்பமாக இருக்கட்டும், மன ரீதியான துன்பமாக இருந்தாலும், உடல் ரீதியான துன்பமாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இது. ஆனாலும் அதை கொஞ்சம் புறந்தள்ளிவிட்டு அடுத்த நம் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தால் மகிழ்ச்சி தன்னால் நம்மை தேடி வரும். எப்பொழுதும் நம்மிடம் தோல்வி அண்டவே அண்டாது. என்றைக்கும் வெற்றியாக நாம் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வேறொரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.